ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹோப் நீங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பன்னிங்ஸ்க்கு போக போகிறோங்க. நம்ம வீட்டு கார்டனில் முதல்ல கார்டன் பெட்டு மாதிரி போட்டு கொஞ்சம் ஓரம்லாம் நல்லா மண் போட்டு உயரம் தூக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் சின்னதாக டிம்பர் மாதிரி வாங்கி அடித்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சிடலாம். உள்ளே பாட்டிங் மிக்ஸ்லாம் வாங்கி போட்டு செடிங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு கொடுத்துடலாம். அதே சமயம் அவுட்டரில் ஃபென்சிங் டிம்பர்ஸை அட்டாச் பண்ணி நம்மளே பண்ணுற மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு எக்கனாமிக்கலாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம இப்போ பன்னிங்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக 2 பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், நான் ஆஸ்திரேலியாவுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நான் இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாயம் விசா கிராண்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பெரிய பெரிய லாங் மெசேஜ் அடித்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ தான் தோணுச்சு. ஸோ 2 பேருக்கு சொல்லும்போது அதுவே அவங்க அவ்வளோ சந்தோஷப்படும்போது வீடியோவில் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிறதுனால வீடியோவிலையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஃபேமிலி விசா, பார்ட்னர் விசா அப்ளை பண்ணியிருந்தாலும், இல்லை ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணியிருந்தாலும், இல்லை ஸ்கில்டு மைக்ரெண்ட்டாக நீங்கள் விசா அப்ளை பண்ணியிருந்தாலும், பிஆர் அப்ளை பண்ணியிருந்தாலும், உங்கள் விசா எல்லாமே ரொம்ப சீக்கிரம் குயிக்காக கிராண்ட் ஆகி உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். யூஸ்வலாகவே நம்ம வீடியோ பார்க்கும்போது யூடியூப்பில் கடகடன்னு பேசணும், அதே மாதிரி விஷயம் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோவில் மட்டும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் மெதுவாக பார்க்கும்போது தான் ஆஸ்திரேலியாவுடைய உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் இங்கே ஆஸ்திரேலியா எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்லோவாக பார்த்தா மட்டும்தான் முடியும், அதுவும் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் முடியும். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டைம் கட்டாயம் வேஸ்ட் ஆகாது. இங்கே நீங்கள் புதுசாக வரப்போகிறீங்க, இல்லை இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம பெருசாக லைக் 3000 4000 செலவு பண்ணி, அதாவது டாலர்ஸில் செலவு பண்ணி ஒரு விஷயம் செய்யறதுக்கு பதிலாக நம்ம எவ்வளோ சீப்பாக எக்கனாமிக்கலாக நம்மளே செஞ்சு நம்ம ஒரு விஷயத்த நம்ம வீட்டுக்கு செய்யும்போது அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இந்த சின்ன அமௌண்ட்டில் நம்ம நினச்ச விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றது நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய நான் செடிங்கெல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த செடிங்கெல்லாம் வளர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் அதோடைய அந்த கார்டனுடைய ஸ்பேஸ்லேருந்து வெளியே வந்துடுது. ஸோ அதனால் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு கார்டன் பெட் மாதிரி போட்டு கொஞ்சம் மண் போட்டு ரைஸ் பண்ணி செடிங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி பண்ணிடலாம். ஸோ பன்னிங்ஸில் போய்ட்டு நம்மளே வாங்கிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா, அதுவும் லைக் ஒரு மினிமமாக அதாவது அந்த திக்காக இருக்க அந்த வுட்டு வாங்கிட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு $2000 to $3000 ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, அவ்வளோ அதாவது 55 ஃபுட் லெங்த் இருந்தது, 100 இன்ச்சஸ் விட்த் இருந்தது. ஸோ இது நமக்கு அவ்வளோ ஆகுதுன்னு அப்படின்றோடனே சரி ஓகே, நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக டிம்பர்ஸ் வாங்கிட்டு அதுக்கு அந்த வின்சர் வச்ச மாதிரி அந்த போல் வாங்கிட்டு நல்லா 4 டிம்பரை அட்டாச் பண்ணிவிட்டு அதில் நம்ம அந்த போல் மண்ணில் வைக்க போகிற அந்த போலுக்கு மட்டும் நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு உள்ள மண்ணில் சொருவிட்டு நல்லா வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ வாங்கிட்டு வந்ததில் ட்ரையல் மாதிரி ஒரு செட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். பக்காவாக வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபுல்லாக வச்சிட போகிறோம். அதாவது எய்தர் சைடு அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு உள்ளே மண் கொட்டி செடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சாச்சு. ஸோ பன்னிங்ஸ் பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் பன்னிங்ஸ் பற்றி. மேசன், எலக்ட்ரீஷியன், பெயிண்டரு, ப்ளம்பரு எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு வேர் ஹவுஸ். இது உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு புதுசாக ஒரு மாடுலர் கிச்சனுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாடல்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் வீட்டுக்கு ஃபேன் வாங்கி போட போகிறீங்க, அந்த மாதிரி ஃபேன்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் நிறைய இருந்தது. நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம்
ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஷெல்விங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷெல்ஃபுக்கு வந்து நீங்கள் டிஐஒய் மாதிரி வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இருக்குது. இல்லை நீங்கள் ஆள் வச்சு செய்ய போகிறீங்கனாலும் அதுக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸு, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு எல்லாமே இருக்குது. சீட்ஸும் இருக்குது. வீட்டுக்கு நீங்கள் டூப்ளிகேட் கீ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுவும் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து உங்கள் ஒரிஜினல் கீயை கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டூல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ டூல்ஸை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நம்ம வாங்கிடலாம் ஒன்று நம்மளே சொந்தமாக அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒன்லி $89 தான் இருந்தது. ஸோ ஆனால் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு அப்புறம் வந்து பேட்ரி அதெல்லாம் வந்து நம்ம தான் தனியாக அது வேறு தனியாக வாங்க வேண்டியது இருக்குது. இதுக்கு பதிலாக வந்து அவங்களே வந்து இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ரெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதை வாங்கிட்டு போயிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ஸோ ஒரு அயல்லையும் வந்து அந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் பற்றின எல்லா டிஸ்கிரிப்ஷனும் வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் உள்ளே நுழையும் போதே ஒரு போர்டு மாதிரி வச்சு அதில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த சைட்லேயும் சப்போஸ் நீங்கள் பேக் சைடில் என்ட்ரு ஆகி வரீங்க அப்படின்னாலும் அங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அயலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து அங்கேயே போட்டிருக்காங்க. ரொம்ப அந்த கஸ்டமர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா பன்னிங்ஸில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. யார்கிட்ட கேட்டிங்கனாலும் வந்து அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு சொல்லாமல் என்ன செய்யணுன்றது வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நாங்கள் வந்து நெயில் அதாவது ஆணி வந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு சொன்னாப்புல கேல்வனைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்க அந்த நெயில்ஸ் வந்து வாங்குங்க. ஸோ அது வந்து ரஸ்டே ஆகாது, லாங் லைஃப் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு அங்கே இருக்கவங்க கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னா போதும், அவங்க அவ்வளோ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பன்னிங்ஸ் வந்து பெட்ஸ் ஃப்ரெண்ட்லிங்க. ஸோ நம்மளோட பெட்ஸை நம்ம ஈஸியாக உள்ளே கூட்டிகிட்டு வரலாம். ஒரு குட்டி குட்டி ட்ராலிலாம் இருக்கும், இந்த குழந்தைங்கள்லாம் வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த பசங்களுக்கும் என்கேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் உள்ளே பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஒரு காஃபி டீ குடிக்கணும் இல்லை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு டக் ஷாப் ஒன்று அந்த லாஸ்ட்டில் அந்த சீட்ஸ் அண்ட் பிளான்ட் செக்ஷன் கிட்ட வச்சுருக்காங்க. நம்ம அங்கே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை நம்ம பெரியவங்க யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அங்கே அழகாக நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ பொருள் வாங்குகிறோமோ அவ்வளோ வந்து ஃப்ளைபை பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஃப்ளைபை கார்ட்ஸை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பில் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸை ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஈஸி ரிட்டர்ன் ஃபெசிலிட்டி இருக்கும். நம்ம வந்து பில்லு மட்டும் வச்சுருந்தா போதும், நமக்கு வேணுன்ற பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், இது மீதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மணி வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் அந்த டிம்பர்லாம் வாங்குறதுக்கு வந்து நேராக காரை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த ஃபெசிலிட்டி இருக்குது பன்னிங்ஸில். நம்ம வந்து வெயிட்டை தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்து தான் நம்ம வந்து ஏற்றணும் வண்டிக்குள்ளே அப்படின்ற அந்த பயம் தேவையில்லை. நம்ம எந்த இடத்துல போய் நம்ம வுட் எடுக்கிறோமோ அந்த இடத்துக்கே நம்ம காரை கொண்டு போய், இல்லை நம்ம வேறு ஏதாவது வண்டி வச்சுருக்கோன்னா அதை அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணி அங்கேயே நம்ம அப்படியே ஏற்றி நம்ம கொண்டு வந்துடலாம். ஹை ரைஸ் கார்டன் பெட் வந்து ரெடிமேடாக கூட இருக்குங்க. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா பாட்டிங் மிக்ஸும் அங்கேயே இருக்குது. அதுவும் வந்து நிறைய விலை வித்தியாசமான விலைகளில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த ஹை ரைஸ் பெட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் அழகாக வந்து நீங்கள் போட்டு செடிங்க வச்சுக்கிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா விதமான பூச்செடிகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தோடைய செடிகளும் அங்கே கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு என்ன செடி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கிளிக் அண்ட் கலெக்டில் கூட பே பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இருக்குதுன்னு தெரிஞ்சால், ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக போய் நீங்கள் நேராகவே கூட வாங்கிட்டு வந்துடலாம். கதவுக்கு வெளியே போடுற அந்த செக்யூரிட்டி லாக் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நிறைய ப்ரைஸ் வித்தியாசத்தில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது செக்யூரிட்டி லாக் வந்து கதவுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களே வந்து கூட இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்து இந்த டச்சு சிஸ்டம், அப்புறமா வந்து சென்சார் சிஸ்டம், நம்பர் சிஸ்டம்னு சொல்லிட்டு விதவிதமான செக்யூரிட்டி லாக்ஸுங்க வந்து வந்திருக்கு பார்த்து நான். ஸோ நம்ம சேனலை நீங்கள் வந்து கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து ஆஸ்திரேலியாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் இங்கே நடக்குது, தெருவெல்லாம் எப்படி இருக்கும், ரோடு எப்படி இருக்கும், எப்படி மக்கள் எப்படி இருப்பாங்க, வெதர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோஸ்லலாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டிம்பர்ஸ் எல்லாம் வந்து எண்ணி வண்டியில் ஏற்றும்போது அந்த கடையில் இருக்கவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம கூட நின்று அந்த இடத்துல வந்து அவங்க வந்து நம்ம பேரும் நம்ம எத்தனை டிம்பர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத கேட்டு நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம போய் சொல்ல தேவையில்லை, அவங்களே வந்து அப்படியே
அவங்க மெசேஜ் பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வேறு மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நம்ம போய் நம்ம பேர் சொன்னோடனே அங்கே போய் அவங்க ஆன்லைன்லேயே செக் பண்ணிவிட்டு ஓகே நம்ம அதையும் சேர்த்து நம்ம பில்லில் ஆட் பண்ணி நமக்கு வந்து பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. பில்லை வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தேவையில்லை அப்படி எதையாவது ரிட்டர்ன் பண்ணணும், எதாவது உடஞ்சிருக்கு, ஏதாவது எக்ஸஸாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ஸோ குயிக்காக என்ன லன்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கீரை மசியலும் பாவக்காய் ஃப்ரை அப்பளம் தயிர் அந்த வச்சு தான் சாப்பிட போகிறோம். அடைக்கு வந்து பருப்பெல்லாம் அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் டின்னருக்கு வந்து அடையும் வந்து கார சட்னியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை மசியலுக்கு வந்து கீரையை வந்து நல்லா அலசிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வேக வச்சோம் அப்படின்னா போதும். அதை எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை சாப்பிட்டுக்க வேண்டியது தான். பாவக்காய் வந்து நம்ம தோட்டத்திலே காய்ச்சதுங்க. ஸோ நம்ம வீடியோஸில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஓகே கொஞ்சமாக ஆயில் விட்டு உப்பு மிளகா பொடி கொஞ்சமாக வந்து நம்ம பூண்டு வந்து தட்டி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வேணுன்றவங்க அதை போட்டுக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். போட்டு நல்லா பாவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து கீரை மசியலும் பாவக்காய் ஃப்ரையும் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் வந்து உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை ஒரு கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கார்டனில் போட்ட அந்த ஃபென்சிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கட்டாயம் நான் இன்னொரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.